குடும்பம் என்பது உண்மையிலே இன்னைக்கு பல நாடுகளில் சிதைந்து கொண்டிருக்கிறது. குடும்பம்ங்கிற அமைப்பே அப்பா இல்லை, அப்பான்னா யாருன்னு தெரியாத பிள்ளையே எவ்வளோ பேர் இருக்கான். நாங்கள் சாம்பியாங்கிற நாட்டுக்கு போயிருந்தோம். யார் இப்போ பிள்ளைய ஓம் பிள்ளையா ஏன் பிள்ளையான்னு தெரியாமல் அப்பா அம்மா இருக்காங்க. இது ஓம் பிள்ளை அங்கே இருக்குது, ஏன் பிள்ளை அங்கே இருக்குது, நம்ம பிள்ளை அங்கே இருக்குங்கிறேன். அது ஓம் பிள்ளை எது, ஏன் பிள்ளை எது, நம்ம பிள்ளை எதுன்ட்டு அது பாட்டுக்கு பேசி திரும்பி இன்னொரு இடத்துல போய் குடும்பம் நடத்தி அங்கே பிள்ளை நடக்குது. இது மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகளுக்குன்னே ஒரு 15 இடத்துல ஒரு இதே அமைப்பே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் யார் அப்பா அம்மானே தெரியல. 200 குழந்தை இருக்குது ஜாம்பியாவில் ஒரு இடத்துல, அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல். என்னடான்னா அங்கே நோ ஃபேமிலி, சேர்ந்து வாழ்தல், லிவிங் டுகெதர். 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து அவங்க தான் அன்னைக்கு கணவன் மனைவி. ஒரு வருஷம் முடிச்சுட்டு திருப்பி அப்புறம் வரட்டா போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு இந்த பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போயிருது. இப்படி இது என்ன வாழ்க்கை? அது இதை விலங்குகள் கூட வாழும். ஆனால் உலகத்தில் குடும்பம் என்ற அமைப்பை இன்னும் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு எது என்று சொன்னால் அது இந்தியா. அதில் குறிப்பிட்ட நமது தமிழ்நாடு. அதனால் அந்த குடும்பம் என்ற அமைப்பை கட்டி காப்பாற்றுவதற்கு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பம், தாத்தானா யார், பாட்டினா யார், பெரியப்பானா யார், சித்தப்பானா யார், மாமானா யார். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பெரியப்பானா யாருன்னே இல்லாமல் போயிடுவேன். என்ன காரணமாக, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தான் பிறக்குது. அப்புறம் அவனுக்கு எப்படி பெரியப்பா இருக்கேன், அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு ஆளாக பிறந்திருக்கேன். அவனுக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் தான் இவர் பெரியப்பா, இவர் சித்தப்பா. அவனுக்கு ஒரு அக்கா இருந்தால் தான் இதுதான் அத்தைம்பாங்க. அவனும் ஒரு பிள்ளையாக பிறந்திருக்கான், பிறந்திருக்கிறதும் ஒரு பிள்ளை. எங்கே இருக்கிறது மாமா அத்தைங்கிற உறவுகள்? இந்த உறவுகளை பேணி பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான இடம் எதுன்னா அதுதான் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு மக்கள் இசையும் திரை இசையும் வழிகாட்டுகிறதா. சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்குது? சமுதாய வாழ்க்கை இல்லாட்டி இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம ஒரு இடத்துல ஒன்றும் சேர முடியாது. இங்கே சேர்ந்துருக்கவங்கெல்லாம் எனக்கு ஏற்கனவே இப்போ அறிமுகமானவர்களா இல்லை. எனக்கு தொலைக்காட்சியில் என்னை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்கள நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அவங்கள என்னையோடு சேர்த்து அவங்களுடைய திறமையும் என்னுடைய திறமை மாதிரி இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சி இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நான் வரவழைச்சிருக்கேன். நான் வரவழைச்சதுக்கு அவங்க மதிப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பார். இந்த ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு சமூக வாழ்க்கை என்று பொருள். மக்கள் இசையும் திரை இசையும் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கா, குடும்பத்திற்கா, சமுதாயத்திற்கா? இன்னைக்கு இருக்கிற பெண்களை எல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்ணா மாத்தி தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஒரு பெண்ணே வாய் திறந்து சொல்லக்கூடிய வகையில் இன்னைக்கு எங்களுடைய பாடல்கள் கொடுத்துருக்காங்கன்னு அதை மறுக்க முடியாதுங்க. சின்ன வயசு போட்டோ பார்த்து என்ன கண்டு பிடிக்கணும், எனக்கு வந்த காதல் கடிதம் சேர்த்து படிச்சு கிளிக்கணும், சந்தேக பார்வை அவன் பார்க்க கூடாது, நான் சந்தேகமா பார்த்தா அவன் மிரள கூடாது, என பாராட்ட வேண்டாம் அவன் சீராட்ட வேண்டாம், அன்பா ஒரு பார்வை அது போதும் எப்போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மேடையில் இருக்கிறவங்களே பாருங்களேன், நீங்க குடும்பத்துக்காக சமுதாயத்துக்காக தான் இன்னைக்கு பாடல்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 85 வயதோ இல்ல 60 வயதோ 45 வயது ஆட்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இளைஞர்களா தானே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லையா நான் கேட்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு சிங்கத்தை பார்த்தா நிச்சயமா பயப்பட மாட்டீங்க, சத்தியமா பயப்பட மாட்டீங்க. அதே ஒரு பாம்பை கொண்டு வந்து உங்க கழுத்துல விட்டாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. யாரா இருந்தாலுமே சரி, ஒரு பேய் வருதுன்னா கூட இன்னைக்கு இளைஞன் பயப்பட மாட்டான். ஆனா தன்னுடைய காதலி வருதுன்னா சத்தியமா பயந்து போடுறானுங்க, பொண்டாட்டி வருதுன்னா ஆண் சத்தியமா பயந்துடுறானுங்க. நீ கடைசியா சொன்னிய அது மட்டும் 100% உண்மைம்மா. மற்றதெல்லாம் நம்ம பயப்படுறதும் அவன் சொந்த விஷயம். சில பேர் பாம்பை தோளில் போட்டு போவேன், சில பேர் காலில் மிதிக்கிற ஆள்லாம் இருப்பேன், சில பேர் பாம்புன்னு ஓடிடுவேன், சில பேர் சிங்கத்துக்கு பக்கத்தில் போய் தடவி கொடுக்குற ஆள்லாம் இருப்பேன். ஆனால் மனைவி வருதுன்னொன்னே எப்போ இவ்வளோ நேரம் நிம்மதியாக இருந்தேன்டா வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஒரு இளைஞன் பெண்ணை பார்த்து பயப்படுறாங்கிறது வசனத்தோடு கொடுத்துருந்தாங்க அலைப்பாயுத படத்தில்.
நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, நான் உன் மேல ஆசைப்படல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு இளைஞன், எதற்குமே அஞ்சாத ஒரு இளைஞன் பெண்ணை பார்த்ததும் அவன் மனசுக்கு பிடிச்ச காதலியோ மனைவியோ பார்த்ததும் பயப்படுறாங்கிறத சொன்னது எங்களுடைய படங்கள் இல்லையா? அதை எப்படி நீங்க இல்லைன்னு மறுக்க முடியும்னு கேட்குறேன். இவ்வளவு ஏங்க இன்னைக்கு பசங்க எல்லாம் பார்த்துட்டு நிறைய இளைஞர் சமுதாயத்தெல்லாம் பார்த்துட்டோம்னா அங்கங்க அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டு இருப்பான், வேலைக்கு போக மாட்டான், ஒழுங்கா சோறு தண்ணி திங்க மாட்டான், இதுலயும் குளிக்க கூட மாட்டாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் சுத்திட்டு தான் இருப்பாங்க. நீ சொன்னதுல கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். குளிக்கவே மாட்டாங்க. ஏன்னா குளிச்சா என்னடா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க, எங்கேயும் வேலைக்கு போறியான்னு கேட்டுருவாங்கன்றதுக்காக அப்படி குளிக்காமல் அப்படி டல்லாகவே இருப்பாங்க எப்பயுமே. அது ஒரு ஃபேஷன். ஆமா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பையனை பார்த்தா வீட்டில் இருக்கிற உங்க குடும்பமும் சரி உங்க சமுதாயம் சரி எல்லாம் தூத்தி அள்ளுவாங்க. அங்க ஆமா, இவன் எங்க குளிக்க கூட இல்லாம சரவம் பண்ண கூட காசு இல்லாம பக்கத்தை வைனா சுத்திட்டு இருக்கிறா, இது பொறுக்கி பெடிக்கு எவன் பொண்ணு கொடுப்பா, இவளை எல்லாம் எவன் பாப்பான்னு தான் சுத்திட்டு இருப்பாங்க, சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட இளைஞன் கூட மனசுக்குள்ள ஒரு பெண்ணுக்கான மரியாதையை கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய பாடல் தானுங்க. உன் கூட வந்து பொறக்கலையா அக்கா தங்கச்சி, பொண்ணுங்கள தவறாங்க என்னத பத்தி, உன் கூட வந்து பொறக்கலையா அக்கா தங்கச்சி, தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்கு வலி நாரி, உத்தெட்டு கோடு போட்டு போட்டு மேல ஆட்ட போட்டு ஆள போட்டு, இப்படி பாடல்களை சொல்றது எங்களுடைய திரைப்படங்கள் இல்லையா? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஐயோ நம்ம அழகா இல்ல, நம்ம அறிவா இல்லையோ, நம்ம மனசுக்கு பிடிச்ச பையனை வந்துட்டு எப்படி நம்ம போய் அவன்கிட்ட சொல்றது உன்னை பிடிச்சிருக்குங்கிற மாதிரியான உறுத்தல் எல்லாம் அன்னைக்கு இருந்த நிறைய பெண்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் கூட மாற்றி எழுதக்கூடிய வகையில தனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிடுச்சு அப்படின்னா தன்னுடைய அழகை பற்றியும் அறிவை பற்றியும் அவனுக்கு உணர்த்தி இந்த பூமியில உனக்காக எத்தனை காலம் வேணாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல வச்சது எங்களுடைய திரைப்பட பாடல் தாங்க. அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க, அறிவா இருக்கிற பொண்ணுங்க உனக்கு அல்வா கொடுத்துட்டு போவாங்க, அழகும் அறிவும் கலந்து இனி போல் அழகி உலகில் யாரும் இல்ல, உன் பின்னாலே சுத்துறனாலே அருமை உனக்கு புரியவில்லை, இருந்தாலும் உன்னை மட்டும் காதல் சொன்னேனே, நீதான் என் பூமி சுத்தி வருவேனே. இப்படி பெண்ணுடைய தைரியத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் இன்னைக்கு எங்களுடைய பாடல்கள் இருக்கு அப்படின்னா இளைய சமுதாயத்துக்கு வழிகாமிச்சுட்டு தானுங்க இருக்கு. இதை நம்ம மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ஐயா, அப்பா அம்மா பாசம் எல்லாருக்கும் இருக்கியா, அது போல அண்ணன் தங்கச்சி பாசமும் இந்த வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணுதான்யா. ஐயா, இப்போ அண்ணன் தங்கச்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எலியும் புனையுமா தான் இருப்பாங்க. ஆனா தங்கச்சி இருக்காளே, அண்ணனை விட்டு கொடுத்து வெளியில பேச மாட்டா, அண்ணனும் தங்கச்சியை விட்டு கொடுத்து வெளியில பேச மாட்டாயா. வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே ஒளிய, வீட்டுக்குள்ள பொடி ஒன்றையும் அப்படிமா போடா பெரிய வேணா நீயே அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஆனால் ரோட்டில் போகிறப்ப தன்னுடைய தங்கச்சியை பார்த்து யாராவது ஒருத்தன் அப்படின்ட்டான்னா அவ்வளோதான், ஆடுறான் தங்கச்சியை பேத்துருவேன் அப்படின்னா. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே என் நாயும் பேய் மாதிரி அடிச்சிட்டு இருந்த அண்ணனும் தங்கச்சியும் வெளியில் தன் தங்கச்சியை ஒருத்தன் சீன்றான்னு தெரிஞ்சா அந்த அண்ணனுக்கு வர்ற கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் கூட நடந்து வர்றது ஒரு 5 பெட்டாலியன் கூட நடந்து வர்றதுக்கு சமம். 1000 போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறத விட ஒரு அண்ணன் கூட வர்றதுல இருக்க ஒரு கம்பீரம் ஒரு தைரியம் வேற எதுலையும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி எப்படிலாம் இருக்கணும், அண்ணன்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம திரையிசை பாடல தான் சொல்லியிருக்காங்க. அண்ணன் பெல்ல பேய் வரா அன்பில் குட்டி தாய் வரா, அண்ணன் பெல்ல பேய் வரா அன்பில் குட்டி தாய் வரா, ஆட்டைய போட்டு குட்டி பால போய் வரா, மேக்கப்பள்ளி முருகு நம்ம தங்கச்சி தான் அழகு, மேக்கப்பள்ளி முருகு நம்ம தங்கச்சி தான் அழகு, அவையில்லாம நானும் இல்லை, நான் இல்லாம அவளும் இல்லை, அவள் இல்லாம நானும் இல்லை, நான் இல்லாம அவளும் இல்லை, ஆனாத என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்லை, தொப்புள் கொடி கயிறு அவ மட்டும் தான் உயிரு, தொப்புள் கொடி கயிறு அவ மட்டும் தான் உயிரு. அண்ணன் பாக்கெட்டில் இருக்கிற காசை ஆட்டையை போட்டு பியூட்டி பார்லருக்கு போகிற தங்கச்சி உண்மையிலே எத்தனை வீட்டில் நடக்குது தெரியுமா? அது மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக போகலான்ட்டு ஒரு 500 ரூபாய் அவங்க அப்பா பாக்கெட்லேருந்து ஆட்டையை போட்டு வச்சுருப்பேன். இது அவன் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடறான், அவங்க அப்பன்ட்டு அடி வாங்கி சாகிறது அவனாக தான் இருப்பேன். அவங்க தங்கச்சிக்கு சேர்த்து அடி வாங்குவாங்க பாருங்க. இதெல்லாம் குடும்பங்களில் நடக்கிற ஜாலி.
ஐயா வாழ்க்கையில் கணவன் மனைவிங்கிறவங்க ஒரு முக்கியமான ஒருத்தவங்க ஐயா. ஐயா இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறான், நாளைக்கு பார்த்தா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறான் ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஐயா? அவங்கள்ட்ட ஒற்றுமையும் விட்டு கொடுத்த தன்மையும் இல்லாததான் ஐயா காரணம். அதனால கணவன் மனைவி அவங்க விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்றது தான் ஐயா சந்தோஷமான வாழ்க்கை. கணவன் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறதும், மனைவி வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு யூகோவில் இருக்கிறதுனால தான் இந்த டைவர்ஸ் வாங்குறது நிலைமை வருது. எனவே ஒரு தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க ஐயா, அவள் தான் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரம். இப்படிப்பட்ட கணவன் ஒரு மனைவியை எப்படி நேசிக்கணும்னு சொல்றது எங்கள் திரை இசை பாடல் தான் ஐயா. வாடிய தங்க சல நீ இல்லாட்டி நான் ஒன்றும் இல்லை, என் ஜோடியா நீ நிற்க இல்லை, வேற என்ன வேணும் வாழ்க்கையில், மொத்தத்தில் ராமன் பச்சை புள்ள ஆகிற பக்கத்தில் நீ கொஞ்சம் வரியா, ஒட்டகத்தை வீசின பட்டம் புத்தி ஆகிற முட்டை கண்ணி மயக்கின சரியா, தில்லா தங்கு தாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு, தில்லா தாங்கு தாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு, வாடிய தங்க சல நீ இல்லாட்டி நான் ஒன்றும் இல்லை, என் ஜோடியா நீ நிற்க இல்லை, வேற என்ன வேணும் வாழ்க்கையில். ஐயா இப்படி கணவன் மனைவி எப்படி நேசிக்கணும் போட்ட திரைப்பாடல் பாடல், மனைவி எப்படி கணவன் நேசிக்கணும்னு பாடல் போடாமையே இருந்திருப்பாங்க. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அறத்தோட சமைச்சிருக்க மாமா சமைச்சிருக்க, கொதிக்குது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது 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 குக்கரில் கொதிக்குது 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 குழம்புக்குள்ள கொதிக்குது. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அறத்தோட சமைச்சிருக்க மாமா சமைச்சிருக்க. இப்படி கணவன் மனைவியை எப்படி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது இந்த திரை இசை பாடல் தான் ஐயா. நம்ம சோவை பற்றி ஒரு பாட்டை சோவா பாடலான்னு நான் இருக்கிறேன். நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க, மக்கள் மனசுல ஒலிக்கும் ஓசைங்க. நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க, நல்லதை பேசுங்க, மக்கள் மனசுல தான் ஒலிக்கும் ஓசைங்க. இல்லையோ ஐயாக்கு தான் ரொம்ப பாசங்க, மக்களுக்காக நடத்துற சோவை, மக்களுக்காக நடத்துற சோவை, அதை நடத்துறதுக்கு நடுவர் தேவை, மக்களுக்காக நடத்துற சோவை, அதை நடத்துறதுக்கு லியோ ஐயா தேவை, மக்களுக்கு எதனா ஒன்று நான் முன்னதான் போவேன், மக்களுக்கோசரம் நேரிலேயே பார்க்கணும் சாவே, நீ பேசுறது மண்டில ஏறணும், மக்கள் நீளமா மாறணும், நீ பேசுறதுக்கு என்ன காரணம், நீ பேசுறதுக்கு என்ன காரணம், உன் பேச்சை கேட்டு மக்கள் மாறணும். நல்லா பேசுங்க படு படு, நல்லா பேசுங்க படு படு, நல்லா பேசுங்க, நல்லத பேசுங்க, மக்கள் மனசுல தான் வலிக்க வாசங்க, லியோ ஐயாக்கு தான் ரொம்ப பாசங்க. ஐயா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததே நீங்க தான் ஐயா. உங்களை பத்தி நான் பாட்டுல பாடாம சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் காணாம பாரத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டேன் ஐயா. வாழ வைக்கிறதே வந்து எங்க சென்னை ஐயா. சென்னையை நம்பி வந்தவங்கள கண்டிப்பா சென்னை பார்த்துங்க ஐயா. அதான் எங்க சென்னை. அந்த சென்னையை பத்தியே பாடுறேன் பாருங்க ஐயா. நாங்க தானே சென்னைக்காரங்க, நீங்க எங்கெல்லாம் மாறி மாறி பாருங்க, விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க சென்னைய, நம்பி வந்தா பார்த்துக்கம்பா சென்னை உன்னைய, நம்பி வந்தா பார்த்துக்கம்பா சென்னை உன்னைய, நாங்க தானே சென்னைக்காரங்க, நாங்க தானே சென்னைக்காரங்க, நீங்க எங்கெல்லாம் மாறி மாறி பாருங்க, விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க சென்னைய, விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க சென்னைய, நம்பி வந்தா பார்த்துக்கும்பா சென்னை உன்னைய, நம்பி வந்தா பார்த்துக்கும்பா சென்னை உன்னைய, ஊரை விட்டு உழைக்க நின்னு சென்னைக்கு வாங்க.
வேலையத்தாங்க ஊரை விட்டு ஒழிக்கணுன்னு சென்னைக்கு வாங்க ஊரை விட்டு ஒழிக்கணுன்னு சென்னைக்கு வாங்க மாறுதலா இளைஞர்களுக்கு வேலையத்தாங்க நாங்க தானே சென்னைக்காரங்க நீங்க எங்களை மாறி மாறி பாருங்க உடம்புல ஓடுறது தமிழ ரத்தங்க உடம்புல ஓடுறது தமிழ ரத்தங்க தமிழ கைய சச்சா ஒலிக்கும் சத்தங்க உடம்புல ஓடுறது தமிழ ரத்தங்க ஓடுறது தமிழ ரத்தங்க மக்கள் மனசுல தான் ஒலிக்கும் சத்தங்க மக்களுக்கு எதை நான் ஒண்ணு நான் பண்ணுவோம் யுத்தங்க நாங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில பார்த்தோங்க நாங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில பார்த்தோங்க பிளாட்பாரத்தில் இருக்கிறவன் நிலைமை மாறனா அவன் ஏழையாக அங்க இருக்கிறதுக்கு யாரு காரணம் பிளாட்பாரத்தில் இருக்கிறவன் நிலைமை மாறணும் அவன் ஏழையாக இருக்கிறதுக்கு யாரு காரணம் நாங்க தானே சென்னைக்காரங்க நாங்க தானே சென்னைக்காரங்க நீங்க எங்களை மாறி மாறி பாருங்க நீங்க எங்களை மாறி மாறி பாருங்க நீங்க எங்களை மாறி மாறி பாருங்க இன்னைக்கு என்ன சமுதாயத்தில் இருக்கோம் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு ஒரு பழமொழி வந்துச்சு. என்ன பழமொழி தெரியுமா? எல்லாம் இருக்கு பெட்டியில கீரை கடைய சட்டியில அப்படின்ட்டு. இன்னைக்கு எப்படி தெரியுமா? எல்லாம் இருக்கு மத்தியில அது எடுத்து வர 2 பேருக்கு புத்தி இல்லையா? அது மாதிரியான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயா, தாய்லாந்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்னையா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க? தாய்லாந்தில் இருக்கவங்கெல்லாம் குட்டையா சிவப்பா கண்ணெல்லாம் தித்தினூண்டா இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கவங்க நல்லா கருப்பாக மாநரமாக கண் மூக்கு எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கேன். 13 பேரை போராடி காப்பாத்துனா தாய்லாந்து, போராடினதுக்காக 13 பேரை சுட்டு கொண்டானா அதான் நம்ம தமிழ்நாடு. சின்ன வயசுல தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிக்கு முன்னாடியே 8 வயசு பொண்ணை கற்பழிச்சானுங்களே, அந்த சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை மறந்துடக்கூடாதியா? நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் ஒரு பாட்டு போட்டாங்க சினிமால. உள்ளதெல்லாம் சொல்ல போறேன் கேட்டுக்குங்க அண்ணாச்சி, ஜெயிச்சு போனவங்க சொன்னதுதான் என்னாச்சு, நல்லதே செய்வோம்னு ரிடுதா விட்டாங்க, உடலை செய்ய மட்டும் கூட்டணி வச்சாங்க, அவங்க தப்புன்னுதான் இவங்க சொன்னாங்க, வசனம் பேசிக்கிட்டே அதையே செஞ்சாங்க, எல்லாருமே போத்தண்டிதான் பாலாட்டி நம்ம கண்டிதான். உள்ளதெல்லாம் சொல்ல போறேன் கேட்டுக்குங்க அண்ணாச்சி, ஜெயிச்சு போனவங்க சொன்னதுதான் என்னாச்சு. ஐயா, ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது எனக்கு தெரியும். ஒரு பொண்ணுகிட்ட போய் ரோட்ல நின்று அன்பே பிரியங்கா, அன்பே பிரியங்கா, இனிமே நீ பூ போட்ட சேலை கட்டாத, தூரத்திலிருந்து வரும்போது பூ எது நீ எதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு அந்த பிள்ளை செருப்பு எடுத்து காட்டுனுச்சு. அதுக்கு சினிமாவில் ஒரு பாட்டு கொடுத்து எனக்கு லவ் சொல்ல ஐடியா கொடுத்தான் தெரியுமா? கோவிலுக்குள்ள லவ் சொன்னா செருப்பு இருக்கா அது தெரிஞ்சுக்கோ, அப்படி ஒரு பாட்டை கொடுத்து இன்னைக்கு என் காதல வாழ வைக்கிறது இந்த சினிமா தானையா? அற்புதமான பாட்டியா அது. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, டீக்கட மரவில் தம்மு அடிச்சா தெரிஞ்சவன் வர்றான்னு தெரிஞ்சுக்கோ, ஐயர் ஒண்ணு மீன் வாங்கினா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ, இன்னமும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, பிரச்சனை கொடுத்து தெரிஞ்சுக்கோ, பாடாம் மச்சாம் வயசுக்கு வந்துட்ட, மீசம் முளைச்சு முன்னுக்கு வந்துட்ட. இன்னைக்கு திரைப்பட பாடல் என்ன இன்னைக்குள்ள காதலை பத்தி திரைப்பட பாடல் அழகா சொல்லியிருக்கேன். அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும், காதல் ஒரு கண்ணாமூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம், அப்போ அணுப்பெண்ணு ஒற்றுமையா இருந்துச்சு, அது காதலில உலகத்தையே மறந்துச்சு, அது வாழ்ந்த போதிலும் அது இறந்த போதிலும் அது புரிஞ்சதே இல்லை, அது மறைஞ்சதே இல்லை,
சினிமாவில் சொல்லியிருக்காங்கய்யா. ஐயா, இளைஞர்களை எழுச்சி விட்டுற மாதிரி அன்னைக்கே பாட்டு வந்துச்சு. சிரிப்பை பத்தி பாட்டு சொன்னது நம்ம சினிமா தான்யா. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி எங்கும் நேர்மை எங்கும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு என்று பொன்வன சிரிப்பு அப்படின்னு சிரிப்பிக்கே பாட்டு தந்தது நம்ம தமிழ் சினிமா இல்லையா?